எப்படியோ இவங்க சித்தி கல்யாணத்துக்கு முன்னாடி முடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஒரு குட்டி கொண்டை போட்டு பூ வைக்கிற அளவுக்கு முடி வளர்ந்துருக்கு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பாய் கட் பண்ணி விட்டுருந்தோம். அதுலேருந்து வளர்த்த முடி தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ லைட்டாக ட்ரிம் பண்ணுவோமான்னு கேட்டால் சித்தி கல்யாணம் முடிகிறது வரைக்கும் முடியல கை வைக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ஐலைனர் குட்டீஸ்க்காக ஆன்லைனில் வாங்கினது தான். அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை வச்சு அவங்களுக்கு பொட்டு மட்டும் வச்சு விட்டா போதாது, கண்ணுக்கு 2 சைட்லையும் விங்ஸும் வரைஞ்சி விட சொல்லுவாங்க. நல்லா இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேற்று தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். இல்லைனா சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கப் பால் கொடுத்துருவேன். நேற்று ஒரு காலிஃப்ளவர் இருந்தது, அதில் 65 மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். காலிஃப்ளவர் ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சதும் 2 பேர்த்தையும் பிடிச்சி உட்கார வச்சு ஹோம் ஒர்க்கெல்லாம் எழுத வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு ரவா தோசையும் தேங்காய் சட்னியும் தான் செஞ்சேன். நாளைக்கு பார்க்கலாம்.